சேலத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் ரியாஸ் இணைந்திருக்கிறார். சேலத்தில் இருக்கக்கூடிய உணவு கிடங்குகளினுடைய நிலை என்ன, அங்கு விளைபொருட்களை பாதுகாப்பதற்கான வகைகளில் கிடங்குகள் அமைக்கப்பட்டிருக்கிறதா, பராமரிக்கப்படுகிறதா என்பது குறித்த தகவல்களை இனி அவர் வழங்குவார். தமிழகத்தினுடைய மிகப்பெரிய இரண்டாவது காய்கறி சந்தையாக விளங்கிட்டு இருக்கிற சேலம் மாவட்டம் தலைவாசல் காய்கறி சந்தை. இந்த சந்தையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மாவட்டம் மட்டுமல்லாமல் சேலம் மாவட்டத்தை சுற்றி உள்ள அண்டை மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகளும் இங்கு ஏராளமானோர் அதிகாலையில் தங்களுடைய விளைபொருட்களை இந்த சந்தையை கொண்டு வராங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 40 கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் தங்களுடைய விளைபொருட்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா தக்காளி, வெங்காயம், வெண்டை உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் இந்த சந்தைக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. தமிழகத்தினுடைய 10 மாவட்டங்களுடைய காய்கறி தேவைகளை இந்த தலைவாசல் சந்தை பூர்த்தி செஞ்சு வந்துட்டு இருக்கு. தற்போது இங்க இருக்கிற விவசாயிகள் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா தக்காளி மற்றும் வெங்காயம், வெண்டை ஆகிய போன்ற காய்கறிகள் நாள்தோறும் அது அறுவடை காலங்களில் நாள்தோறும் 100 டன் அளவில் இந்த மார்க்கெட்டில் வரத்தா இருக்கும். அதே போல் மற்ற நாட்களில் சுமார் 50 டன் அளவில் இங்கே வரத்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது சுற்றி உள்ள கருவேப்பிலை, பச்சை மிளகாய் உள்ளிட்ட பல்வேறு காய்கறிகள் இந்த மார்க்கெட்டில் வந்துட்டு இருக்கும். அதே போல் இந்த மார்க்கெட்லேருந்து கொச்சின், அதே போல பெங்களூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கும் நாள்தோறும் தினசரி மார்க்கெட் இந்த தினசரி சந்தைகள் மூலமாக காய்கறி அனுப்பிக்கப்படுகிறது. விவசாயிகள் தங்களுடைய விளைபொருட்கள் கஷ்டப்பட்டு அந்த அதிகாலை நேரத்தில் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிற அந்த காய்கறிகள் மீதியாகும் பட்சத்தில், அதே போல தங்களுக்கு உரிய விலை கிடைக்காத பட்சத்தில் இந்த பகுதியில் குளிர்பதன கிடங்கு இல்லாததால் அவங்க மிகப்பெரிய அவதிக்குள்ளாயிருக்காங்க. குறிப்பாக பல ஆண்டுகளான இந்த கோரிக்கையானது இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. இது குறித்து இந்த பகுதியுடைய விவசாயிகள் நம்ம நினைச்சிருக்காங்க, அவர்கிட்ட கேட்கலாம். முதலாவதாக இந்த பகுதியை சேர்ந்த விவசாயி பிச்சமுத்து நம்ம நினைச்சிருக்காங்க, அவர்கிட்ட கேட்கலாம். ஆனால் நீங்கள் சொல்லுங்க, இந்த பகுதியில் எந்தெந்த பகுதியிலிருந்து விவசாயிகள் வராங்க, என்னென்ன காய்கறிகள் கொண்டு வராங்க, என்ன மாதிரியான பாதிப்பு சந்திக்கிறீங்க நீங்க? பெரம்பலூர்ல இருந்து வெங்காயம் வரிக்கிறது, பக்கத்தில் இருந்து சின்ன சேலத்தில் இருந்து இந்த இது புடலங்காய், இது பச்சை மிளகாய், இந்த மாதிரி இந்த பகுதியிலேருந்து வருது. இந்த பக்கம் சிவசங்கரா பக்கம் காலனியிலேருந்து அந்த மற்ற பீட்ரூட்டு, கேரட்டு இதெல்லாம் கூட பயிரிட்டு இந்த பக்கம் வந்துட்டு இருக்குது. பெங்களூர்லேருந்து நிறையா வந்துட்டு இருக்குது மார்க்கெட்டுக்கு. ஆனால் இயற்கையாக உருவாகின மார்க்கெட்டு இது. ஆனால் இந்த இயற்கையாக உருவான மார்க்கெட்டு இட வசதி இல்லாதனால கொஞ்சம் அச்சம்பட்டு இருந்துகிட்டு இருக்குது. இந்த இட வசதியும் கொடுத்து இந்த குளிர்பதன கிடங்கும் இந்த தலைவாசலுக்கு கொடுத்தா மிக சிறப்பாக இருக்கும். அந்த மாதிரி இந்த கவர்மெண்ட்டு நல்ல ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இந்த குளிர்பான கிடங்கும் இந்த விவசாயிகளுக்குள்ள அல்லலை நீக்கி இட வசதியும் பெருகி தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.